பாஸ்ல நேத்து ஏஞ்சல்ஸா இருந்தவங்க இன்னைக்கு டெவில்ஸா மாறி இருக்காங்க. ஏற்கனவே ஏஞ்சல்ஸா இருந்ததாலேயோ என்னவோ டெவில் அனுப்புறமும் அதே ஏஞ்சல் மோட்லயே இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஹார்ட்ஸை எடுக்கிறதுக்கு அக்ரெசிவான டாஸ்க் எதுவும் கொடுக்கல, நம்ம பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எதுவும் பண்ணல. முத்துக்குமரன் தலையில 4-5 தலையணையை வச்சுட்டு ஒவ்வொரு ஏஞ்சல் கிட்டையும் போய் அவங்களோட நெகட்டிவ்ஸ் பத்தி சத்தமா சொல்லணுங்கிறது தான் டாஸ்காம். முத்துக்குமரன் ராணவ கிட்ட போயிட்டு பயனுள்ளதா பண்ணு, பைத்தியக்கார மாதிரி பண்ணாத அப்படிங்கிறாரு. மஞ்சரி கிட்ட போய் எதுக்கு சண்டை போடணுமோ அதுக்கு போடணும், சும்மா சும்மா சண்டை போடாத அப்படின்னு சொல்றாரு. தர்சிகா கிட்ட போயிட்டு நீ ஜெஃப்ரிக்கு டாஸ்க் கொடுத்துட்டு அன்சிதா மேல பழிய போடுற அப்படின்னு சொல்றாரு. ஜாக்லின் கிட்ட போயிட்டு அன்சிதா வன்மத்தை கூட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஜாக்லின் பத்தி அன்சிதா சொல்ற சில பாயிண்ட்களும் உண்மையா தான் இருக்கு. ஜாக்லின் சௌந்தர்யா பற்றி 4 கெட்ட விஷயங்கள் சொல்லு அப்படின்னு சொல்லவும், நான் ஏஞ்சல் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. நீ எல்லாம் ஏஞ்சலே கிடையாது, நீ டெவில்ஸ்கே அம்மா. சௌந்தர்யா 2 வாரமாக க்யூட்டாக நடிக்கிறான்னு நீயும் க்யூட்டாக பண்ணுறதா நினச்சி பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. நீ உண்மையிலேயே டெவில் தான், ஆனால் நேற்று உனக்கு டெவில் கேரக்டர் கொடுத்தப்போ நான் ரொம்ப நல்லவன் பண்ணது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நல்லா பேச தெரிஞ்சதால் நீ எல்லாம் ரொம்ப நல்லவ கிடையாது, எல்லாமே ஃபேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் கேட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜாக்லின். சத்யா தீபக் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சத்யா ஏஞ்சலா இல்லை தீபக் டெவிலாங்கிறதே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்குது. நேற்று மஞ்சரி டாஸ்கில் ஓவர் போர்டாக போயிட்டாங்க, மீட்டரை தாண்டிட்டாங்க அப்படின்னு குதிச்ச அருண் இப்படி தான் விளையாடணும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. இதையெல்லாம் பார்த்து போர் அடித்த பிக் பாஸே பொறுக்காம ஆனந்தியை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா டார்கெட் பண்ணுங்க, எல்லாரையும் ஒரே டைமில் போய் டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவாவது ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு அவர் சொல்லியிருப்பார் போல. டேய் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லவங்க தானே நாங்கள் நம்புகிறோம், உங்கள் புனிதத்தன்மையை பிக் பாஸில் காட்டாதீங்கடா, முடியலடா சாமி.